நான் யார் தெரியுமா? திருமணம். குறிஞ்சி ஆண்டவர் முருகன் கோயிலில் வேண்டிக் கொண்டார்கள். அங்கிருந்து பழனிமலையை பார்த்து முருகனை வேண்டினார்கள். அப்பா அம்மாவுக்கு மிகவும் சந்தோஷம். 2 நாள் தங்கியிருந்தார்கள். மறுநாள் மதுரை பஸ்ஸில் அனுப்பி வைத்தேன். கொடைக்கானல் பண்டுமேட்டில் எங்கள் கம்பெனி வேலை நடந்தது. அன்று அங்கே வேலை செய்யும் போது ஜோஸ்பின் மயங்கி விழுந்து விட்டாள். ஒரு டாக்ஸியில் கொடைக்கானல் ஹாஸ்பிட்டல் வந்து காட்டினோம். நார்மல்தான் என்றதும் நேரே ஸ்டர்லிங் காட்டேஜ் கூட்டி வந்தோம். என் மனம் குழப்பமடைந்தது. ஜட்ஜு சந்திரா என்ற பெண்ணை காப்பாற்றியது போல, காமாட்சி ஜாய்ஸ் என்ற பெண்ணை காப்பாற்றியது போல நான் ஏன் ஜோஸ்பினை காப்பாற்ற முடியாது? தவறு என என் மனம் சொல்லவில்லை. ஜோஸ்பினிடம் கேட்டேன், உன்னை மீனாவாக திருமணம் செய்து கொள்கிறேன். கண்டிப்பாக கடைசி வரை காப்பாற்றுவேன். ஆனால் அப்பா அம்மா பார்க்கும் பெண்ணை நான் மறுக்க முடியாது. ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நீ இதற்கு சம்மதம் சொன்னால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்றேன். மீனா சம்மதித்தாள். அவள் அம்மாவிடம் சம்மதம் கேட்கச் சொன்னேன். அம்மாவின் சம்மதம் கேட்டு வந்தாள். மைக்கேலிடமும் சில நண்பர்களிடமும் கேட்டேன். பிரச்சனைகள் வரும் என்றார்கள். துணிந்து அவள் அம்மா, தங்கைகள், நண்பர்கள் முன்னிலையில் தாலி கட்டி மனைவியாக்கிக் கொண்டேன். பலர் ஆதரவு கொடுத்தார்கள். சிலர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். சமையல் அம்மா என்னுடைய வீட்டுக்கு கடிதமே போட்டு விட்டார்கள். அப்பா அம்மா நம்பவில்லை என பின்னாளில் தெரிந்து கொண்டேன். கோயில், பார்க்கு, நண்பர்கள் வீடு என சென்றோம். வட்டக்கானலில் உறவினர்கள் இருப்பதாக சொல்ல அமளி புஷ்பாவுடன் சென்றோம். பக்கத்தில் வெள்ளகவி இருப்பதாக சொல்ல நடந்தோம். 10 கிலோமீட்டர் இருக்கும். இரவு 7 மணி அளவில் சென்றோம். ஊர் பெரியவர் உபசரித்தார். உணவு கொடுத்தார். தங்க அறையும் கொடுத்தார். ஊரில் உள்ள ஜனங்களை அழைத்து அறிமுகப்படுத்தினார். எங்களை அதிசயமாக பார்த்து வியந்தார்கள். வெளியூரில் இருந்து வந்த முதல் நபர்கள் நாங்கள்தான் என்று பொழிந்தார்கள். இரவு தூங்க முடியவில்லை. ஈசல் தொல்லை தாங்க முடியவில்லை. அதிகாலையில் வெந்நீர் போட்டு தந்தார்கள். குளித்துவிட்டு புறப்பட்டோம். பக்கத்தில் பெரிய குளம் உள்ளது, பஸ்ஸில் போகலாம் என்றார்கள். நடந்தோம். ஓடைகள், வரப்புகள், பாறைகள் என கடந்தோம். ரோடு வந்தது. அங்கிருந்து 5 கிலோமீட்டர் போக வேண்டும் என்றார்கள். நடந்தோம். வழியில் நிறைய மாந்தோப்புகள். புஷ்பா சின்ன பெண் என்பதால் தோட்டத்து காவல்காரர்கள் மாம்பழம் கொடுத்து வழி அனுப்பினார்கள். மாம்பழங்களை கடித்துக் கொண்டே நடந்தோம். குறிப்பிட்ட தூரத்துக்கு பின் புஷ்பாவால் நடக்க முடியவில்லை. தூக்கிச் சென்றேன். ஒரு வழியாக பெரிய குளம் வந்தோம். பஸ் ஏறி வைகை அணை போனோம். சுற்றி பார்த்துவிட்டு வத்தலகுண்டு பஸ் ஏறினோம். பின் அங்கிருந்து ஒரு வழியாக கொடைக்கானல் வந்து சேர்ந்தோம். அதற்குள் எங்கள் 4வரையும் காணோம் என்று மீனாவின் அம்மா டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச், போலீஸ் ஸ்டேஷன் சென்று தேடி இருக்கிறார்கள். ஒரு வழியாக சமாதானம் செய்த பின் மறுநாள் பில் விஷயமாக மதுரை ஆபீஸுக்கு சென்றேன். மீனாவும் என்னுடன் வந்தாள். மீனாட்சி அம்மன் கோயில் சென்று வந்தோம். 2 நாட்களில் நான் வேலை விஷயமாக திண்டுக்கல் சென்றேன். வரும்போது மீனாவுக்கு புடவையும் புஷ்பாவுக்கு ட்ரெஸ்ஸும் எடுத்து வந்தேன். சந்தோஷப்பட்டார்கள். அந்த வாரம் சனிக்கிழமை இரவு திருச்சி புறப்பட்டோம். மீனாவின் ஹாஸ்டல் சென்று பெரியவரிடம் ஆசீர்வாதம் வாங்க ஆசைப்பட்டாள். எல்லோரிடமும் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு திரும்பினோம். அமளித்தன் அம்மாவுடன் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக லேக்கில் விழுந்து தற்கொலை செய்ய ஓடினாள். ஓடிச் சென்று காப்பாற்றினோம். கொஞ்ச நாள் அமளி அம்மாவை பிரிந்திருந்தால் சரியாகிவிடும் என்று முடிவு செய்தோம். திருச்சி ஹாஸ்டலில் சேர்த்துவிட எண்ணினோம். நான் அமளியை திருச்சி ஹாஸ்டலில் சேர்த்துவிட்டு வந்தேன். கொடைக்கானல் பில் வேலை ஓரளவு முடிந்தது. பாஸ் திண்டுக்கல்லில் தங்க ஏற்பாடு செய்தார். 1 வாரத்திற்குள் போக வேண்டும். அன்று மீனாவும் புஷ்பாவும் போட்டோ ஸ்டுடியோ வந்தார்கள். மூவரும் சேர்ந்து 1, நானும் மீனாவும் 1, நானும் புஷ்பாவும் 1 என 3 போட்டோக்கள் எடுத்தோம். அநேகமாக நான் வெளியில் செல்லும் போதெல்லாம் என்னோடு புஷ்பா வந்து விடுவாள். சில சமயங்கள் நான் தான் குளிப்பாட்டி விடுவேன். தலைவாரி மேக்கப்பும் போட்டு விடுவேன். ஒரு நாள் அக்கா மீனாவிடம் கோபித்துக் கொண்டு வீட்டுக்கு வரவே இல்லை.